அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல 2026 தமிழ்நாட்டோடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் இந்த கட்சி வந்துரும் அந்த கட்சி வந்துரும்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு, மீடியால இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் யாராலையும் இந்த முடிவுகளை கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, நான் சொல்றேன். முழுக்க ஃபுல்லா யாருக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம 4 பேருடைய ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் நம்ம யாருக்கு நேரம் நல்லா இருக்குதுன்றத சொல்ல போறேன். எது எப்படி ஆச்சுன்னா எப்படி யார் சிஎம் சீட்ல உட்காருவாங்கன்றத நான் சொல்றேன். முழுக்க ஜோதிடத்தின் அடிப்படையில தான் யாருக்கு ஜாதகம் எப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது, என்ன ராசி, யாருக்கு மகத்தான ஒரு வெற்றி கிடைக்கும், அப்படி அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சரிங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஜாதகம், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம், அப்புறம் முக்கியமா இந்த எலெக்ஷனுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும், இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவான்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்க வச்ச விஜய் அவர்களுடைய ஜாதகம், அவருடைய தசாபுக்தி, அவருடைய ராசி, இதெல்லாம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் யாருக்கு நேரம் நல்லா இருக்கு, யார் போய் சிஎம் சீட்ல போய் உக்காருவா, இத நான் சொல்றேங்க. ரைட்டுங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் சிம்ம ராசிங்க. இப்ப அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு. கோச்சாரத்துல நேரம் சுத்தமா நல்லா இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் சிம்ம ராசி, அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கு. என்ன தசை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சனி தசை நடந்துன்னு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் சிம்ம ராசிங்க, அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கு, சனி தசை போய்கிட்டு இருக்கு, கோச்சாரம் நல்லா இல்லை, தசை நல்லா இல்ல, நியூட்ரல். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னி ராசி, கண்டக சனி போய்கிட்டு இருக்கு, புதன் தசை, யோக தசை போய்கிட்டு இருக்கு, லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி தசை, ராசி அதிபதி தசை போய்கிட்டு இருக்கு. கண்டக சனி தொழில் விஷயத்துல எந்த விதமான கெடுபலனையும் செய்யாது. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிஷபராசி, கோச்சாரம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, சனி தசை, ராஜயோக தசை போய்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோச்சாரம் பிளஸ் தசை சூப்பரா இருக்கு. அடுத்தது இந்த எலெக்ஷனோடைய முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய விஜய், கடகராசி, அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. அஷ்டமத்து சனியால போன வருஷம் கடகராசி நீங்கெல்லாம் எவ்வளவு லோல் பட்டீங்களோ அதே பிரச்சனைய, அதே கஷ்டத்தை அவங்களுடைய லெவலுக்கு, எப்படி அவங்களுடைய லெவலுக்கு டிப்ரெஷன், பிரச்சனைகள், எதிரிகள், தொழில், போட்டி, இதெல்லாம் நடந்தது. நீங்களே கிளீனா பாத்தீங்க. அஷ்டமத்து சனி எப்பேற்பட்ட ஆளையும் கதி கலங்க வைக்கோன்றதுக்கு விஜய் ஒரு அற்புதமான உதாரணம். போன வருஷம் என்னென்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கரூர் இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரூர் இன்சிடென்ட் மட்டுமா ஒரு 2-3 வருஷமா அவர் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அஷ்டமத்து சனி பகவான். ரைட்டுங்களா? அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு, மிகப்பெரிய பிளஸ். சுக்கிர தசை போய்கிட்டு இருக்கு. 4 பேரோடைய அமைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். 5வதா பிஜேபி அண்ணாமலை, கடகராசி, அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், உதயநிதி அவர்கள், விஜய் அவர்கள், இந்த 4 பேர்ல யாருக்கு இப்போ இந்த 2026 ஜாதகம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது, ஆனா இவருக்கு தான்
தசாபுக்தியும் ஜாதகமும் கோச்சாரமும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா அவருக்கு யோக தசை போய்கிட்டு இருக்கு, ராசி அதிபதி தசை போய்கிட்டு இருக்கு, கோச்சாரமும் நல்லா இருக்கு. அடுத்தது விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா யோக தசை கிடையாது. நன்மையை செய்யக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, பேரு புகழை கொடுக்கக்கூடிய தசை. நாலாவதாக ஸ்டாலின் அவர்கள். கோச்சாரமும் நல்லா இல்ல, தசாபுக்தியும் நியூட்ரலும் நல்லா இல்லாத ஒரு தசாபுக்தி. சோ ஃபர்ஸ்ட் இது முடிவு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முடிவு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விஜய் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள். சார் இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இந்த 3 கட்சிக்கு தானே போட்டி, எதுக்கு நீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினை இழுக்கிறீங்கன்னு நீங்க கேட்பீங்க. அவரு சாதாரண மனிதர் கிடையாது. அவரு இந்த கடந்த தேர்தல்ல வின்னாவறதுக்கு, டிஎம்கே வின்னாவறதுக்கு முக்கியமான காரணமே அவர்தான். கடந்த தேர்தல்ல டிஎம்கே வின்னாச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். நான் வீடியோல சொல்லியிருக்கேன், முன்ன இருந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். தசை ராஜயோக தசை, கோச்சாரமும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அந்த முக்கியமான விஷயம் இருக்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். நான் டிஎம்கேக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலங்க, முழுக்க முழுக்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொல்றேன். இன்னும் நான் எலெக்ஷன் முடிவுகளை சொல்லல. நீங்க நான் சப்போர்ட் பண்றேன்லாம் நினைச்சிடாதுங்க. ஃபுல்லா ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மூணாவது விஜய் அவர்கள், நாலாவது ஸ்டாலின் அவர்கள். ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் போய் சிஎம் சீட்ல போய் உக்காரணும்னா, ஒரு எலெக்ஷன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள், ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்பேற்பட்ட ஒரு மாநிலத்துக்கு போய் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? எவ்வளவுதான் ஒரு மனிதருக்கு ஜாதகம் நன்றாக இருந்தாலும், உதயநிதி அவர்களுடைய ஜாதகம், விஜய் அவர்களுடைய ஜாதகம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம்லாம் மிகப்பெரிய யோக ஜாதகங்கள். என்னதான் ஜாதகம் யோக ஜாதகத்தை வாங்கிட்டு பிறந்தாலும், என்னதான் அந்த ராசி, அந்த கோச்சாரம், வானத்துல நடக்கக்கூடிய அந்த சம்பவம், அந்த ராசி கோச்சாரம் நன்மையை செய்தாலும், இந்த தசைன்றது தான் ரொம்ப முக்கியமானது. பிரதமர் மோடி மாதிரி 1008 பேர் ஜாதகத்தை வச்சுன்னு இருப்பாங்க. ஆனா போய் பிரதமர் ஆனது அவரு தான். இந்த தசாபுக்தி தான் அந்த வேலையை செய்யும். ஜாதகம் எவ்வளவு, விஜய் அவர்களுடைய ஜாதகம் மாதிரி இந்த தமிழ்நாட்டுல நிறைய ஒரு 10,000 பேருக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்கும். அது விஷயம் கிடையாது. அவங்க நல்லா வசதியா சந்தோஷமா BMW கார்ல சுத்தின்னு இருப்பாங்க. அது விஷயம் கிடையாது. ஒரு ராசிக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் வரும் போவோம், அதுவும் இது கிடையாது. அந்த மனிதருக்கு அந்த 30 வயசுல இருந்து அந்த 70 வயசுக்குள்ள வருகின்ற தசாபுக்தி தான் பெரிய ரோல் பண்ணும். இந்த எலெக்ஷனுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய அமைப்பு அந்த தசாபுக்தி தான். ஒருத்தரை தூக்கின் போய் அந்த சிஎம் சீட்ல உட்கார வைக்க முடியும்னா 2 தசையால முடியும். ஒன்னு ராகு தசை, இன்னொன்னு சனி தசை. மாபெரும் பாப கிரகங்களுடைய, அசுப கிரகங்களுடைய, கர்ம கிரகங்களுடைய தசையில தான் அந்த தசை அந்த மனிதருக்கு யோகராக அமையும் போது போய் எத்தனை போய் சீட்ல உட்கார வைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தசை தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விஜய் அவர்களுடைய ஜாதகம், இந்த வீடியோவை விஜய் வின் பண்ணுவாரான்னு சொல்றவங்க பாக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஆனா விஜய் அவர்களுடைய ஜாதகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் தசை தான் பேசும், ரைட்டுங்களா?
இப்போ இந்த வரிசை சொன்னோம் பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், விஜய் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இந்த மூணுத்தையும் கால்குலேட் பண்ண சொன்ன விஷயம். ஓகே, இப்போ வந்து போன எலெக்ஷன்ல வின் ஆவறதுக்கு முக்கியமான காரணியாக இருந்தவரே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய ஜாதகமும் அவருடைய தசாபுக்தியும் அவருடைய கோச்சார பலன் தான் அவருக்கு அதை சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சது. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாலையும் சரி, எந்த ஒரு அரசியல் நிபுணராலையும் சரி, யார் வின் பண்ணுவான்றத கணிக்க முடியல. சோ இதுக்கு காரணம் என்னன்னா, முக்கியமா போட்டி போடக்கூடிய இப்ப வந்து ஆப்போசிட் கட்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புதன் தசை போய்கிட்டு இருக்கு. அது ராஜயோக தசையாக இருந்தாலும் சனி தசையோ ராகு தசையோ கிடையாது, புதன் தசை தான். அது வந்து ஒரு சாஃப்ட் தசை. நன்மையை செய்யும், ஜாலியா வச்சிட்டு இருக்கோம், பெரிய பிரச்சனைகள் இல்லாம வசதி வாய்ப்போட பேரு புகழோட வச்சிட்டு இருக்கோம். ஆனா புதன் தசை தான். அந்த சிஎம் சீட்ல போய் உட்கார வைக்கிறதுக்கு அந்த சனி தசை எல்லாத்தையும் உடைச்சிட்டு, எந்த கூட்டணி இல்லாம, யாருடைய சப்போர்ட் இல்லாம ஒருத்தர் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை கீழே இறக்கிட்டு போய் உட்காரணும்னா அதுக்கு சனி தசை ராகு தசை வேணும். எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிஎம் ஆனது எல்லாருமே, இந்த 3 பேருமே சிஎம் ஆனது ராகு தசையிலையும் சனி தசையிலையும் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சனி தசை முடிஞ்சு போய் புதன் தசை போய்கிட்டு இருக்கு. இந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதனை பத்தி கிளீனா தெரியும். இரட்டை முகம் கொண்ட கிரகம், ரைட்டுங்களா? இரட்டை முகம் கொண்ட கிரகம் நல்லதையும் செய்யும், தீமையும் செய்யும். மாபெரும் நல்லதையும் செய்யும், தீமையும் செய்யும். இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சிஎம் சீட்ல உட்காரணும்னா டெஃபினட்டா சப்போர்ட் வேணும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் நடக்கிறது சாஃப்டான தசை, சுக்கிர தசை. கோச்சாரம் சூப்பரா இருக்கு. கடந்த காலத்துல அஷ்டமத்து சனியில மிகப்பெரிய கெடுபலன் ஏற்பட்டது, போராட்டங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகளை சந்திச்சாரு. கனவுல கூட எதிர்பார்க்காத, அவருடைய நெருங்கிய ஜோதிடர் கூட கணிக்காத விஷயங்களை சனி பகவான் ஏற்படுத்தினார். 40க்கு மேற்பட்டவங்க இந்த இந்தியாலேயே இது வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு போய் மரணம் அடைஞ்சது கிடையவே கிடையாது. கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. யாருக்குமே எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கூட இப்படி ஒரு சம்பவம் ஆகும்ன்றத கனவுல நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட சம்பவத்தை அஷ்டமத்து சனியில விஜய்க்கு நடந்தது. அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு, பெரிய பாசிட்டிவ். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல அவர் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறார். முக்கியமான விஷயம், இதே விஜய் அவர்களுக்கு ராகு தசையோ சனி தசையோ வந்திருந்ததுன்னா, நடந்துன்னு இருந்ததுன்னா, கன்ஃபார்மா சொல்லிடலாம் அவர் தான் வந்து சிஎம். எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம, எந்த ஒரு பவரும் இல்லாம அவர் டைரக்டா போய் சிஎம் சீட்ல போய் உக்காந்துட்டு இருப்பார். ராகு தசையோ சனி தசையோ மட்டும்தான் கீழே இருக்கிறவரை, அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தரை மேல தூக்கின்னு போய் ஒரு தசை உட்கார வைக்கணும்னா அது இந்த 2 தசையால தான் முடியும். விஜய் அவர்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா சனி தசையும் கிடையாது, ராகு தசையும் கிடையாது, சுக்கிர தசை தான். இந்த எலெக்ஷன்ல சிஎம் கேண்டிடேட் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் நன்றாக இல்லை என்றாலும், அவரோட பேக் போன், முதுகெலும்பா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் சூப்பரா இருக்கு. எல்லாரையும் பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் செகண்ட் முகம் தான், 2வது முகம் தான். முகம் அவருடைய அப்பா. இதனாலதான் அப்பாக்கு நேரம் நல்லா இல்ல, சிஎம் டிஎம்கே சிஎம்க்கு நேரம் நல்லா இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போய் அந்த சீட்ல உட்கார வைக்கக்கூடிய தசை இல்ல. விஜய் அவர்களுக்கும் அந்த போய் அந்த சீட்ல உட்காரக்கூடிய அந்த தசை இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா இல்ல, ஆனா பின்னாடி ஒரு பேக் போனா தான் இருக்கிறார். அதனாலதான் இந்த முக்கியமான இந்த 4 நபர்களுக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம போய் மேல போய் உட்காரக்கூடிய அந்த அமைப்பு இல்ல. சீமான பத்தி கேட்பீங்க, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ இந்த 4 பேருக்கு இதான் விஷயம். இப்போ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரே டீம் தான், ரைட்டுங்களா? நம்ம ஜாதகத்தை பிரிச்சிருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே டீம் தான். அப்பாவுடைய டைம் நல்லா இல்லாதது மகனுக்கு சற்று பாதிக்கப்படும். அப்பாவுக்கு டைம் நல்லா இல்லாதது மகனுடைய நல்ல டைம் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல, விஜய் அவர்களுடைய வீடியோல சொல்லியிருக்கேன், விஜய் அவர்கள் கூட்டணி வச்சாருன்னா கண்டிப்பா அவர் சிஎம்ன்ற பொசிஷன் அவருக்கு வரும்.
அசிஸ்டன்ட் சிஎம்ன்றது வரும். இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு சிஎம்ஓ ஒரு 2 இப்போ ஆந்திரால இருக்கிற மாதிரி இந்த 2 சிஎம், கர்நாடகால இருக்கிற மாதிரி 2 சிஎம்ன்ற மாதிரி நீங்க 6 மாசம்னா 6 மாசம் ஏதோ ஒண்ணு அவருக்கு அந்த சிஎம்ன்ற அந்த நாற்காலியில போய் உட்கார வச்சிருக்கோம். இப்ப வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணியில இல்ல, அவர் தனியா நின்று நம்ம பலம் எப்படி இருக்குதுன்னு பாக்கணும்னு அவர் நின்னுட்டாரு. இப்போ என்னுடைய கணிப்பு என்னன்னா, விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த 2 பேரும் போய் சிஎம் சீட்ல போய் உட்கார முடியும். சேரலன்னா உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் உட்கார்ந்துருவாங்க. இதுதான் விஷயம். ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் நல்லா இல்லை என்றாலும் மகனுடைய போன எலெக்ஷன்ல இப்போ நம்ம டிஎம்கே ஆட்சி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய ஜாதகம் தான். 4 பேருடைய ஜாதகத்துல ரொம்ப டாப்பா இருக்கிறது உதயநிதி அவர்களுடைய ஜாதகம் தான். ஜாதகம் பார்க்க தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? எடப்பாடியும் பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் முன்னாடியே கூட்டணி சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்கணும், சந்திக்கல, தனித்தனியா நின்று இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் எத்தனை சீட்டு வின் பண்ணுவாருன்னு தெரியல, அவர் எத்தனை சீட்டு வின் பண்ணுவாருன்னு தெரியல. இந்த 2 பேரும் முன்னாடியே வச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏடிஎம்கே விஜய் அவர்கள் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அந்த சிஎம்ன்ற அந்த ஒரு அமைப்பு அது வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும், விஜய்க்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இந்த இந்தியாலேயே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு, அது நடக்கல. விஜய் அவர்கள் அதிகமாக ஓட்டு வாங்குவாரு, ஆனா அந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஓட்டு வாங்குவாரான்றது நம்மளுக்கு தெரியல. அதனாலதான் லேட்டுன்னு சொல்றேன். முன்னாடியே அதை பண்ணியிருந்தா கண்டிப்பா அவர் வாங்கியிருப்பார். ஏடிஎம்கேவும் டிவிக்கும் சேர்ந்து இருந்தா கண்டிப்பா அவரு பல தொகுதியில் அவரு வின் பண்ணியிருப்பார். கிட்ட இப்போ ஏடிஎம்கே விஜய் அவர்கள் ஒரு பாதி பிரிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அவரு பாதியில ஒரு 75% வின் பண்ணியிருப்பாரு. ஏடிஎம்கே ஒரு 75% வின் பண்ணி ஈஸியா வந்து சிஎம் சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் முன்னாடி கூட்டணி வைக்காதது பெரிய ப்ராப்ளம், தப்பு. இப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி கூட்டணி வைத்தால் இவர்கள் அமர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லனா ஈஸியா டிஎம்கே போய் உக்காந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னாங்க முழுக்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். யாரையுமே எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அவங்க மேல பாசமும் கிடையாது. யாரும் என்னை கூப்பிட்டு வச்சு இந்த வீடியோல சொல்லணும் சொல்லல. யாரும் வந்து இத சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லல. ஜாதகம் முழுக்க ஜாதகம் எப்படி இருக்கு, தசாபுக்தி எப்படி இருக்கு, நேரம் எப்படி இருக்கு, இதை மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோல இப்போ இது வரைக்கும் யாராலையும் கணிக்க முடியாததுக்கு காரணமும் இதுதான். இவங்க முன்னாடியே ஏடிஎம்கேவும் விஜய் அவர்களும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல இவங்க தான் வருவாங்கன்றத அடிச்சு சொல்லிடலாம். இப்போ இவங்க வந்து தனித்தனியா பவரை பார்க்கலான்னு நினைச்சாங்களோ இல்ல என்ன விஷயம்னு தெரியல, அதனால இப்படி வந்திருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சேர்ந்தால், இந்த 2 பேரும் சேர்ந்தா டிஎம்கேவை விட பவரா வந்துருவாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்தால் இந்த புதன் தசையும் இந்த சுக்கிர தசையும் இந்த கன்னி ராசியும் இந்த கடகராசியும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பா சிஎம் வந்துருவாங்க. எலெக்ஷனுக்கு பின்னாடியும் அது நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இவங்க சேராத பட்சத்துல டிஎம்கே ஆட்சியை பிடிப்பாங்க. இப்ப இருக்கிற அனலைஸை வச்சு பார்க்கும்போது, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது டிஎம்கேக்கு தான் ஆக்சுவலி சாதகமா இருக்கு. ஏடிஎம்க்கும் விஜயும் பெரிய சாதகம் இருந்தது, அதை லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில சுச்சுவேஷன் டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கு, ரைட்டுங்களா? சோ வந்து ஓட்டுகளை வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள், ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசை வந்து பேரு புகழ் பணம்
மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய தசை. இன்னொன்னு பல வீடியோல சொல்லியிருக்கேன், அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், மிகப்பெரிய கிஃப்ட கொடுப்பார். எந்த அளவுக்கு அடிச்சாலும் அந்த அளவுக்கு நற்பலனை செய்வார். பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடகராசி அந்த சென்ட்ரல் எலெக்ஷன்ல நின்னு அந்த எம்பி எலெக்ஷன்ல நின்னாரு, வின் பண்ண முடியல. கடகராசி அஷ்டமத்து சனி யாரா வேணா இருக்கட்டும், நான் பல வீடியோல தான் சொல்லியிருக்கேன். 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கும் போது பெரிய நடிகரா இருக்கட்டும், பெரிய பணக்காரரா இருக்கட்டும், பெரிய இதுவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியை பீட் பண்ணவே முடியாது, அதை பீட் பண்ணி வரவே முடியாது. இப்ப கூட ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அவரோட பையன் இருக்கிறார். அதான் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷனை லூஸ் பண்ணி இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, தசையும் சாதகமான தசை கிடையாது. அவருக்கு அப்படியே பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தசையும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது, கோச்சாரமும் சனி ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துல ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த 4 பேரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில யாருமே வர முடியாது. வந்திருந்தால் இதுக்கு முன்னாடியே ஜாயிண்ட் ஆயிருந்தா எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் வந்துட்டு இருக்கணும், சிஎம் ஆயிட்டு இருக்கணும். அவங்க முன்னாடி மிஸ் பண்ணதால இப்போ டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு விஜய் அவர்கள் நிறைய சீட்டை வாங்கி அது எடப்பாடி அவர்களுக்கும் சேர்ந்து வின் பண்ற மாதிரி இருந்தால்தான் இது நடக்கும். அதான் நான் சொன்னேனே, இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கு. ரைட்டுங்களா? இவங்க முன்னாடி கூட்டணி வைக்காத காரணத்தால. சப்போஸ் பின்னாடி வைக்கிறாங்க, எலெக்ஷனுக்கு பின்னாடி கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஏடிஎம்கேவும் டிவிக்கும் ஆட்சி அமைப்பாங்க. ஓகேங்களா? இந்த பதிவுல எந்த விதமான இதுவும் உள்நோக்கமும் இல்லாம என்னோட தனிப்பட்ட கருத்தெல்லாம் தெளிக்காம முழுக்க ஜாதகம் தசாபுக்தி கோச்சாரத்தை வச்சுதான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? நான் ஓட்டு போட்டவங்க அது வேற. ரைட்டுங்களா? அதை வச்சுலாம் நான் இந்த பலனெல்லாம் நான் சொல்லல. நிறைய பேரு சார் இந்த 4 பேரோட டீட்டெயில சொன்னீங்களே, சீமான் அவர்களுடைய டீட்டெயில ஏன் சொல்லலன்னு கண்டிப்பா கேட்பீங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, மதத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க, ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க, இலவசத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி டாப் ஸ்டார் இருக்கக்கூடிய நபர் எலெக்ஷன்ல நின்னா ஓட்டு போடுறாங்க. நான் கல்வியை கொடுப்பேன், மருத்துவத்தை கொடுப்பேன்னு, இலவசத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களுடைய சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியன்றதை யோசிச்சு மக்கள் ஓட்டு போடணும். தமிழ்நாட்டோடைய வளர்ச்சிக்கு எது முக்கியம், தமிழ்நாட்டோடைய வளர்ச்சிக்கு யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். நான் சொன்னேன்னா அது தப்பாயிடும். ரைட்டுங்களா? மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும். சீமான் அவர்களை நான் ஏன் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலன்னா, அவருக்கு ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்கு. அவர் ஏன்னா இலவசத்தை கொடுக்குறேன்னு சொல்லல, அவர் எந்த ஒரு ஜாதியும் பேஸ் பண்ணி நிக்கல, எந்த மதத்தையும் பேஸ் பண்ணி நிக்காததால அவருக்கு ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்குது. அதனால அவரை பத்தி நான் இந்த வீடியோல சொல்லல. ரைட்டுங்களா? நான் அவரு சீமான் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணல. ரைட்டுங்களா? என்னுடைய கால்குலேஷனே தனி கால்குலேஷன், அது இந்த வீடியோல சொல்லின்னு இருந்தா நல்லா இருக்காது. ரைட்டுங்களா? இந்த பதிவுல யார் எப்படி வின் ஆவாங்கன்றத சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.